ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிற குமாரகோவில் அப்படிங்கிற ஊர்ல இருக்கோங்க. இது நாகர்கோவில்ல இருந்து திருவனந்தபுரம் போற வழியில குமாரகோவில்னு ஒரு முருகன் கோவில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கன்னியாகுமரியில இந்த குமரன் கோவில். வேலிமலை அப்படிங்கிற ஒரு மலை மேல இருக்கும். குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கன்னியாகுமரியில ஒரு இம்பார்ட்டன்ட் முருகன் டெம்பிள் இது. ஸோ இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க மெயின் ஹைவேல இருந்து, திருவனந்தபுரம் ஹைவேல இருந்து. இந்த ஆர்ச் தெரியுது பாத்தீங்களா பின்னாடி, பஸ் மறைச்சிட்டு இருக்கு. இந்த ஆர்ச் தான். இந்த ஆர்ச்சுக்குள்ள நம்ம போகணும். ஆட்டோ மினி பஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வாங்க நாம குமரன் கோவில் போய் பார்க்கலாம். குமார கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. குமரன் கோவிலை விட குமார கோவில்னு கேட்டாதான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம குமார கோவில் நோக்கிய பயணத்தை தொடங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாகர்கோவில் இருந்து திருவனந்தபுரம் போற ஹைவேங்க. இது குமாரகோவில் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப். இந்த ஆர்ச் இருக்கு பாருங்க, இந்த ஆர்ச்ல இருந்து உள்ள போகணும். ஃப்ரண்ட்லயே நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க நூருல் இஸ்லாம் காலேஜ்னு இருக்கு, ரொம்ப ஃபேமஸ். இங்க பாருங்க, ஓம் முருகா அப்படின்னு போட்டிருக்காங்க. குமாரசுவாமி கோவில், குமாரகோவில் நுழைவு வாயில்னு போட்டிருக்காங்க. உள்ள நிறைய ஆட்டோஸ் நிக்குது பாருங்க. இங்க நம்ம தக்கலையில இருந்து மினி பஸ்ஸஸும் ஒரு கோவிலுக்கு வெயிட் பண்ணுவாங்க போய். மக்களே, நம்ம குமாரகோவில் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம சந்தோஷ் பிரதரை மீட் பண்ணோங்க. இவர் கர்நாடகா சித்ரதுர்கா, இவர் நேட்டிவ். இங்க பாத்தீங்கன்னா கர்நாடகால இருந்து கிளம்பி நேபாள், பூட்டான் 3 கண்ட்ரீஸ்ங்க. இந்தியா, நேபாள், பூட்டான் ஃபுல்லா சைக்கிள்லயே சுத்திட்டு இருக்காருங்க. வேற லெவல் பண்றாரு. 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சாங்க. இவர் போய் நேபாள், பூட்டான் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நார்த் இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு இப்போ தமிழ்நாடு, கேரளா கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் த வே டு கர்நாடகால இருக்காரு வயா கேரளா. வேற லெவலுங்க. So bro, how was the experience? Good experience. Okay. No, not bad experience. Good experience. Okay. Already 27 states complete. 27 states completed now. 27 states complete. 35,000 kilometers complete. 35,000 kilometers. Kilometers complete. Okay. अभी Kerala. Tamil Nadu, Kerala बाकी. After 2 days, Kerala. वापस कर्नाटका. Kerala 3 months travel. 3 months. Okay. कर्नाटका वापस. ஓ சூப்பருங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் கிட்டத்தட்ட 3 to 4 months கவர் பண்றாரு. வேற லெவல் பண்றாரு. ஸோ இவரோட யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் சந்தோஷுங்க. Sweet Heart Santhu. ஓகே, ஸ்வீட் ஹார்ட் சந்து, SANTHU. ஓகேவா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you sir. So bro, I also have a travel channel, Yappa Ganesha Travel Vlogs. Okay. So very happy to meet you bro. I know how the travel experience is. You have made a good example for all of us, inspiration for all of us. வேற வழிங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ பிளானட் அப்படின்னு சொல்லி அவரு இந்த கிரீன் இந்தியா ப்ரமோட் பண்றாரு. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். प्लास्टिक मुक्त भारत, पोल्यूशन फ्री ट्रैवल टू उद्देश्य. ஓகே, ஸோ என்னன்னா எதுக்கு சைக்கிள்லயே டிராவல் பண்றாருன்னா பொல்யூஷன் கம்மி பண்ணணும், நிறைய ஃபாசில் ஃபியூயல்ஸ் யூஸ் பண்றத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவல்ங்க நம்ம சந்தோஷ் பிரதரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. थैंक यू सर, नाइस टू मीट यू. ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? ஸ்வீட் ஹார்ட் சந்து. தேங்க்ஸ் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். Thank you. Say hi to our followers. Say hi to our followers. ஸோ நம்ம சந்து பிரதரோட சைக்கிள் பாருங்க, ஃபுல்லா ட்ரைபாடு, அதுக்கப்புறம் டென்ட் போடுறதுக்கான மெட்டீரியல்ஸ். குரு டென்ட்ஸ் எல்லாம் இதுயா? ஓகே. ஸோ சூப்பரா சேஃப்டிக்கு ஹெல்மெட்ஸ் எல்லாம் போட்டு மேல பாத்தீங்களா, இது வாட் கேமரா போ திஸ் இஸ்? கோப்ரோ எல்லாம் மாட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இது பாருங்க, இதுதான் முக்கியம். பிளாஸ்டிக் ஃப்ரீ பிளானட் த்ரூ பொல்யூஷன் ஃப்ரீ டூர். வேற லெவல் இல்ல.
ಹಿರಿಯೂರ್ ಟು ಚಿತ್ರದುರ್ಗ. ஓகே, ಹಿರಿಯೂರ್ ತಾಲೂಕ್ ಚಿತ್ರದುರ್ಗ டிஸ்ட்ரிக்ட்ங்க. கர்நாடகால நம்ம சந்தோஷ் பிரதர், சந்தோஷா சி இவர் பேரு. வேற லெவல் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். Nice to meet you. நைஸ் டு மீட் யூ டு. கோ சேஃப். ஓகே, தேங்க் யூ. இதுதான் அந்த நான் சொன்ன மினி பஸ்ங்க. இது வந்து தக்கலை போயிட்டு இருக்கு குமாரகோவில்ல இருந்து. நமக்கு தக்கலையில இருந்து இன்னொரு பஸ் வரும்னு நினைக்கிறேன், இன்னொரு 5-10 மினிட்ஸ்ல. ஸோ மினி பஸ் வந்தா மினி பஸ்லயே போயிடலாங்க ஜங்ஷன்ல இருந்து குமாரகோவிலுக்கு. மக்களே, நம்ம குமாரகோவில் ஜங்ஷன் ஆர்ச் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தானா. ஸோ மினி பஸ் வந்தா நம்ம கிளம்பிடலாம், ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடலாம். நூரின் இஸ்லாம் காலேஜ் இருக்கிறதுனால நிறைய காலேஜ் பசங்க நின்றுட்டு இருக்காங்க பஸ்ஸஸ்க்கு. இன்கேஸ் நீங்க ஆட்டோல போகணும்னா இங்க ஜங்ஷன்ல நிறைய ஆட்டோஸ் இருக்கும் நீங்க கோவில் போறதுக்கு. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நல்லா இருக்குங்க கோவில்ல. மக்களே, குமாரகோவில் போறதுக்கு மினி பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போய் போட் பண்ணலாம். ஆஹா, நிறைய கூட்டமா இருக்கு. மக்களே, நம்ம குமாரகோவில் ஜங்ஷன்ல இருந்து வந்த மினி பஸ்ங்க. தக்கலையில இருந்து குமாரகோவிலுக்கு 7 ரூபா தாங்க டிக்கெட் பிரைஸ். கரெக்டா வந்து என்ட்ரன்ஸ்லயே விட்டுறாங்க. இங்க பாருங்க, அருள்மிகு குமாரசுவாமி திருக்கோவில் மலையாளத்திலேயே எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்தது இல்ல, அதனால மலையாளம் தமிழ் எல்லாத்துலயும் எழுதியிருப்பாங்க. ஒரு குட்டி மலைங்க இது குமாரகோவில், வெள்ளி மலைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மலை மேலதான் வந்து நம்ம குமாரகோவில் இருக்குங்க. வாங்க போ. நம்ம குமாரகோவில் ஆர்ச்சுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு அழகான குளம் இருக்குங்க, பெரிய குளம். பாருங்களா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கிராமப்பகுதிகளுக்கு போயிட்டாவே இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அழகழகான குளங்கள், குளத்தை சுத்தி வந்து தென்னந்தோப்பு வாழைத்தோப்புன்னு வேற லெவல்ல இருக்குங்க ஒவ்வொரு ஊரும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இன்டீரியர் சுத்தி பார்க்கணும் வந்தா செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ வாங்க நம்ம கோவிலுக்குள்ள போலாம். இது வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே தாங்க இருக்கு நம்ம குமாரசுவாமி கோவில். உள்ளுக்குள்ள ஒரு 500 மீட்டர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். இது குமாரகோவில் வாயில், நுழைவு வாயில், ஆர்ச். மக்களே, நம்ம குமாரசுவாமி கோவில் வந்து வேலிமலையில இருக்குங்க, வெள்ளிமலை இல்ல, வேலிமலை. நம்ம பின்னாடி தெரியுது பாருங்க, இதுதான் வேலிமலை. இங்க பாருங்களா, பழைய காலத்து கேரளா ஹவுசஸ் மாதிரியே இருக்கு பாருங்களா, செம்மலா. இங்க வந்தாவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான வைபுங்க. கோவில் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து அங்க இருக்கு மலை அடிவாரத்துல. வாங்க போவோம். மக்களே, ஆர்ச்சில் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் தாங்க நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வர்றதுக்கு. வேலிமலை குமாரகோவில் முருகன் கோவிலுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நிறையா பூஜை சாமானங்கள்லாம் விற்கிது. அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து மலை அடிவாரத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கோவில். இருங்க காமிக்கிறேன். மக்களே, இதுதான் என்ட்ரன்ஸுங்க. பூஜை சாமானெல்லாம் விற்கிற கடைகள் நிறையா இருக்குது பாருங்கள். அர்ச்சனை தட்டு இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. நிறைய கேரளா வண்டிகள் தாங்க வந்திருக்கு. தமிழ்நாடு வண்டிகளும் இருக்குது, கேரளா வண்டிகளும் இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், நம்ம குமாரசுவாமி கோவிலோட என்ட்ரன்ஸு. மேற்கு வாசல் இது. அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. இது வேலிமலை. வாங்க போவோம். அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நம்ம கோவில் என்ட்ரன்ஸ் வந்துன்னேவே இருக்கிற மண்டபம் வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க. இங்க பாருங்களா, தூண்கள் இருக்கிற அழகான சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. திராவிடியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் தான். வாவ், வேற லெவலுங்க. பழைய காலத்து கட்டிடம். ஐ திங்க் பாண்டியர்கள், சேர மன்னர்கள் எல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்கிருந்து நான் கீழே இருக்கிற வியூ காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு.
மலையை சுத்தி வந்து ஒரு குளம் இருக்குங்க. வேற லெவல். இங்க பாருங்க எவ்வளவு குரங்கு ஆட்டம் போட்டுருக்குன்னு. வாவ், காலங்காத்தால இருக்கிறதுனால ரொம்ப பிளசண்டா இருக்கு. மண்டபத்துல மேல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, சிற்ப வேலைப்பாடுகள் நல்லா இருக்குல்ல. ரூஃப்ல பெரிய டிசைன்ஸ் காணோம், சைட்ல எல்லாம் நல்லா இருக்கு. மக்களே, நம்ம வேலிமலை முருகன் கோவில், அதாவது குமார கோவிலோட உள் பிரகாரத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம கோவில் பாத்தீங்கன்னா நம்ம கீழ இருந்து வந்து ஒரு 40 ஸ்டெப்ஸ் இருக்குங்க நம்ம மேல வர்றதுக்கு. ஒரு சைடு வந்து இப்ப நாம ஏறின சைடு வந்து ஒரு 10-15 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஆப்போசிட்ல இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அந்த என்ட்ரன்ஸ் வழியா வந்தாதான் 40 ஸ்டெப்ஸ். சோ உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மலை அடிவாரத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க முடியும். இதுவே கொஞ்சம் மலை மேலதான். இந்த மலைக்கு மேல இன்னும் மேல மலைகள் இருக்கு பாருங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த மலை மேல கோவில் கட்டியிருக்காங்க, அவ்வளவு அழகா இருக்குங்க. சோ இந்த பகுதியை வந்து ஆதி காலத்துல வந்து ஆய் கிங்டம்னு ஒரு கிங்டம் இருந்துச்சு. திருவிதாங்கூர் மகாராஜா, சேர மன்னர்கள் அவங்களோட ஈக்குவலா பாத்தீங்கன்னா ஆய் கிங்டமும் இருந்துச்சு. அவங்கதான் வந்து இந்த பகுதியை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அவங்க காலத்துல வந்து இந்த பகுதியை வந்து வேலிமலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா என்ன பிலீஃப்னா, நம்ம முருகன் வந்து ஆதி காலத்துல மனித உருவத்துல அவதாரம் எடுத்த போது இங்க யாகங்கள் செஞ்சு, அதாவது யக்னம் யாகம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ எதுக்கு செஞ்சாருன்னா ஜீவாத்மாவை வந்து பரமாத்மாவோட இணைக்கிறதுக்காக தான் அப்படின்னு ஐதீகம். சோ இங்க சுப்பிரமணியரோட தத்துவமே அதாங்க. எல்லா கடவுள்கள் நம்ம ஹிந்து தர்மத்துல நம்ம வழிபடுற எல்லா கடவுள்களுக்குமே வந்து ஒரு தத்துவம் இருக்குங்க. சோ முருகனோட தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூன்றாம் கண்ணுன்னு சொல்றோம்ல. சோ அந்த மூன்றாம் கண் வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்ம ஒளிதான் வந்து மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அங்க இருக்கிறது வந்து நம்மளோட ஜீவாத்மா. பரமாத்மா வந்து பெரிய இந்த அண்ட பகிரண்டமா இருக்கிற பெரிய ஒளி. சோ நம்ம ஜீவாத்மாவை வந்து பரமாத்மாவோட இணைக்கிறது தான் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் மனித பிறவி எடுக்கிறதோட காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த தத்துவத்தை உணர்த்துறது தான் வந்து முருகனோட அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிவனோட நெற்றிக்கண்ல இருந்துதான் முருகன் உதித்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ கார்த்திகை மைந்தனோட தத்துவமே பாத்தீங்கன்னா இதுதாங்க. சோ அந்த தத்துவத்தை உணர்த்துற மாதிரிதான் வந்து நம்ம வேலிமலை குமார கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ குமார கோவில் பாத்தீங்கன்னா மலையாளத்துல வந்து சுப்பிரமணிய ஸ்தலம் குமார கஷேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மலையாளத்துல நிறைய சான்ஸ்கிரிட் கலந்திருக்கும் இல்லையா, சோ அதனால அவங்க அப்படி சொல்றாங்க. என்னதான் வந்து மலையாள மன்னர்கள், அதாவது ஆய் கிங்டம் கீழே இது அந்த காலத்துல வந்து அதுக்கப்புறம் திருவிதாங்கூர் மகாராஜுக்கு கீழே இருந்தாலும் சிலப்பதிகாரத்துல எல்லாம் வந்து இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரமே பாத்தீங்கன்னா நம்ம சேர நாட்டோட சங்க இலக்கியம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேர நாட்டோட சங்க இலக்கியம்னா நம்ம சேர நாட்டு சேர்ந்தவங்க எழுதுனதுதான் வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் கேரக்டரே வந்து கண்ணகி தானே. சோ கண்ணகி வந்து சேர நாட்டு பெண்மணி அப்படிங்கிறது தான் வந்து ஹிஸ்டரி. சோ சிலப்பதிகாரத்துல வந்து வேலிமலையை வந்து சேர நாட்டு ஏரகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சோ அந்த அளவுக்கு வந்து சங்க காலங்கள்ல இருந்தே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிளேஸ் தான் வந்து நம்ம வேலிமலை குமார கோவில். சோ இங்க இருக்கிற லார்ட் நம்ம முருகனோட சிலை பாத்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ்ல சொல்ற பாருங்க, லார்ட் முருகன். நம்ம முருகப்பெருமானோட சிலை பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் பீரியடோட ஸ்டைல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஆய் கிங்டம் எல்லாம் இருந்தப்போ அரௌண்ட் 650-800 காமன் எரா பீரியட்ல அந்த காலங்கள்ல புத்திசம் வந்து சவுத் இந்தியாலயும் வந்து நல்லா பாப்புலரா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாகப்பட்டினத்திலேயே பாத்தீங்கன்னா புத்த விகாரங்கள் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்ல. சோ சேர நாடாகட்டும், சோழ நாடாகட்டும், பாண்டிய நாடாகட்டும், எல்லா பக்கமுமே வந்து புத்திசமும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஹிஸ்டரி.
பட் நம்ம கோவில்ல, நம்ம குமார கோவில்ல கிடைச்ச இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் கோவில் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ கோவில்ல நம்ம முருகப்பெருமானோட சிலை வந்து 8 அடி 8 இன்ச் இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெய்வானை சிலை, வள்ளி சிலை வந்து 6 அடி அரை அங்குலம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து கோவில் அமைச்சிருக்காங்க. இங்க பாருங்களா, நம்ம கேரளா ஸ்டைல்ல தாங்க வழிபாடு நடத்துறாங்க. கோவிலுக்குள்ள வந்தா மேல் சட்டை அணியறது இல்ல பசங்க, அதாவது மென் வந்து மேல் சட்டை அணியறது இல்ல, வேஷ்டி கட்டிட்டு மேல ஒரு துண்டு வேணா போட்டுக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கு. நம்ம கேரளால இருக்கிற மாதிரி தான் வழிபாடு நடக்குது. இப்பவுமே வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கூட அந்த மாதிரி முறைகள் தான் ஃபாலோ பண்றாங்க. அதாவது கேரளால பண்ற தாந்திரீக முறைப்படிதான் வந்து இங்க பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சோ இங்க வந்து என்ன சொல்றது, வள்ளி குகை அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இங்க நம்ம கோவில் இருந்து மலை மேல 2 கிலோமீட்டர் வள்ளி சுனைன்னு சொல்லுவாங்க. சோ அங்க வந்து நேச்சுரல் ஸ்பிரிங்னு சொல்லுவாங்கல்ல. சோ நீரூற்று வந்து அங்க சுனையா வந்து விழுந்து போகுது. அது எப்பவுமே வந்துட்டு இருக்கும் எல்லா காலங்கள்லயுமே அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளால போக முடியாது. நம்ம இன்னொரு டைம் நாகர்கோவில் வரும்போது டைம் நிறைய இருக்கும்போது நம்ம வள்ளி சுனையும் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம உள்ள ஃபுல்லா பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இது வந்து ஆப்போசிட்ல இருக்கிற கிழக்கு வாசல். நம்ம மேற்கு வாசல் வழியா உள்ள வந்தோம். இன்னொரு வாசல் இருக்கு. இங்க பாருங்களா, அழகா முருகன் வள்ளியோட பிக்சர் வரைஞ்சிருக்காங்க. செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இங்க விநாயகரோட பிக்சர், வால் பெயிண்டிங் அவ்வளவு அற்புதமா இருக்குங்க, தத்ரூபமா. வாவ். முருகன் வள்ளி தெய்வானை பிக்சர். தெய்வானையா வள்ளியான்னு தெரியல. மலை மேலனா வள்ளியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, இதுதான் கிழக்கு பக்கம் இருக்கிற வாசலோட என்ட்ரன்ஸுங்க. இங்கேயும் தமிழ் மலையாளம் ரெண்டுலயும் எழுதியிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்கிருந்து பாக்குற வியூவும் செம்ம சூப்பரா இருக்குங்க. பழைய காலத்து வீடுகள் பாருங்களா. ஓ மை காட். கீழே இவ்வளவு ஸ்டெப்ஸ் இறங்கி போகணும் நாம. இந்த சைடும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலாம் வாங்க. இங்க கீழே நிறைய ஷாப்ஸ் இருக்கு, பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்குற கடைகள். கீழே நிறைய மண்டபம் இருக்கு. இந்த சைடு ஒரு மண்டபம் இருக்கு. இது நுழைவு வாயில் மண்டபம். இங்கிருந்து பாக்குற வேலிமலையோட வியூ பாருங்க. வாவ். இந்த வேலிமலை மேலதான் வந்து நம்ம முருகன் வீட்டு இருக்காரு, குமாரசுவாமி. இங்க பாருங்களா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா. குரங்கு பாருங்களா, எல்லா பக்கம் தாவி விளையாண்டு இருக்குங்க. கீழே நிறைய ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. பாசி மலை, ஊசி மலை, அதுக்கப்புறம் பிரசாதங்கள், இந்த மாதிரி பூஜை சாமானங்கள். கேரளா பக்கம் இருக்கிறதுனால ஃபுல்லாவே வந்து பூஜை வழிபாடுகள் எல்லாம் கூட கேரளா டைப் தாங்க நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்களா, இங்க பிரசாதங்கள் எல்லாம் வந்து வாழை இலையில தான் வச்சு கொடுப்பாங்க.
நம்மள மாதிரி பேப்பர்ல மடிச்சு வாங்கிட்டு போக மாட்டாங்க. அழகா வாழைமலையில சந்தனம் திருநீர் எல்லாம் வச்சு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துருவாங்க. சூப்பர்ல. இந்த சைடும் பாருங்க நிறைய கடைகள் இருக்கு. பத்மநாபபுரம் நகராட்சிக்கு கீழே தான் வருது இதுவும். இதெல்லாம் பழைய காலத்து திருவிதாங்கூர் காலத்துல இருந்த பில்டிங்ஸ் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. ஸோ கிழக்கு பக்கம் இருக்கிற வாசல்ல இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பூஜை சாமானங்கள் கிடைக்கும். அண்ட் யானை வச்சு அலங்காரத்துக்கு மாட்டுவாங்கல்ல கேரளா வீடுகள்ல, ஸோ அது மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க, சுவாமி படம் போட்டு செம்ம அழகா இருக்குங்க. சூப்பர்ல. இங்க வேஷ்டி இதெல்லாம் கட்டிக்கிறதுக்கான ஷாப்ஸ் இருக்கு. ஏன்னா மேலே ஷர்ட் போட்டு உள்ளே போகக்கூடாது, ஸோ அதனால மக்கள் இங்கே வந்து வாங்கிட்டு அணிஞ்சுக்கிறாங்க. இங்கே பாருங்களா நாகர்கள் கோவில். ஓ, கோவிலை சுற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் இருக்குங்க. இங்கே கோவில் குளம் இருக்கு மக்களே, அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இந்த நாகர்கோவில் நாகர் சந்நிதியிலிருந்து நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா நம்ம கோவில் குளம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது மலை அடிவாரத்தில். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. பிள்ளையார் கோவிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி குளம் தாங்க. வா, இங்கே பாருங்க மக்களே, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஐயோ செம்ம அழகுங்க. இந்த ஒரு சாங் வரும்லங்க, அடியே என்ன ராகம் நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, அந்த படத்துல வர ஒரு லொகேஷன் மாதிரியே இருக்குங்க. ஓ மை குட்னஸ். ஸோ ஃபுல்லாக படித்துறை வச்சிருக்காங்க சுற்றியுமே. இங்க பாருங்க, சுற்றியும் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மலை பிரதேசங்கள் தாங்க, வேற லெவலு. சுற்றியும் வந்து வயல்வெளிகள், தென்னந்தோப்புகள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த குளம் தான் இருக்கு. அவ்வளோ பெரிய குளம். ஒரு சின்ன ஏரியாவுக்கு மட்டும் படித்துறை மாதிரி வச்சு அதை கோவில் தெப்பக்குளம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அருமை. இங்க பாருங்க, அது ஃபுல்லாவே குளம்தான். மேற்கு பக்க வாசல் ஆரம்பிச்சு கிழக்கு பக்க வாசல் வரைக்கும் ஃபுல்லாவே வந்து குளமா தான் இருக்கு. அருமை அருமை. ஓ, இது பாசனத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நீர்நிலைய. சான்ஸே இல்லைங்க. ஐயோ, நாகர்கோவில் வந்தா மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. குமாரகோவில் வர்றதுக்கு என்ன அற்புதமான ஒரு இடத்துல இருக்கு தெரியுமா? ஸோ இங்கே வந்து பின்னாடி ஒரு குட்டி மலை, வேலிமலையோட அடிவாரத்தில் இருக்கிற ஒரு மலை மேலே கோவில் இருக்கு. அதுக்கு பின்னாடி பெரிய வேலிமலை இருக்கு. இங்கிருந்து தெரியுது பாருங்க மலை. வேற லெவலுங்க, சான்ஸே இல்லை. நான் சத்தியமா எதிர்பார்க்கல இவ்வளவு அற்புதமான ஒரு ஆலயமா குமாரகோவில் இருக்கும் அப்படின்ட்டு. சான்ஸே இல்லைங்க. முருகன் கோவில் இருக்கிற இடம் எல்லாமே வந்து அழகு பிரதேசங்கள் இல்லை. பழனி, திருச்செந்தூர், நம்ம குமாரகோவில், இன்னும் எத்தனை கோவில்கள் இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல. சான்ஸே இல்லை. இங்க பாருங்க, அருகம்புல் போடுறாங்க. தண்ணியில நினைச்சுதான் கொண்டு போய் சாமிக்கு போடுவாங்க போல. மக்களே, நம்ம கோவில் குளத்தை கண் குளிர ரசிச்சு பார்த்தாச்சுங்க. இது இன்னொரு வியூ, உங்களுக்கு கொஞ்சம் எலிவேஷன்ல இருந்து பாக்குற வியூ. அற்புதங்க, வேற லெவல். இங்க மேல வந்தோடனே இன்னொரு குட்டி கோவில் இருக்கு.
இது வந்து ஏதோ கிராம தெய்வம்னு நினைக்கிறா. ஸோ கிராம தெய்வ வழிபாடுகளும் இங்கே இருக்குங்க. இங்கிருந்து பார்க்கறதுக்கு வேலிமலையோட அற்புத காட்சி பாருங்க. சான்ஸே இல்லைல்ல. மக்களே, கோவில் வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம குளத்துல இருந்து ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி குட்டி குட்டி சத்திரங்கள் இருக்குங்க. இங்கே கல்யாண நிகழ்ச்சிகள், காவடி எடுக்கிறது, அதுக்கப்புறம் மற்ற சுபகாரியங்கள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மடங்கள் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து வேலிமலை குமாரசுவாமி கோவிலில் ஏதாவது விசேஷம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி சத்திரங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து திருவனந்தபுரம் தனுமாலயன் வள்ளியம்மாள் நினைவு கட்டிடம் அப்படின்னு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 சத்திரம் பார்த்தேன் நான். இன்னும் அதிகமாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அழகான கோவிலுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, ஊரு எவ்வளோ அழகா இருக்கு. குமாரசுவாமி கோவில் இருக்கிற ஊரு வேற லெவலுங்க. ஸோ இது வந்து இன்னொரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ இங்கேயும் ஒரு கோவில் இருக்கு. இது விநாயகர் கோவில்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, தூண்கள் இருக்கிற வேலைப்பாடுகள்லாம் அவ்வளவு அழகா இருக்குங்க. இங்க பாருங்களா, அப்படியே தத்ரூபமா ஒருத்தர் நின்று வணக்கம் வைக்கிற மாதிரியே இருக்குங்க. அந்த காலத்துல மன்னர்கள் யூஸ் பண்ண தலைப்பாகை முதற்கொண்டு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அழகு. இங்க பாருங்க, இது வந்து ஒரு பெண்மணியோட சிலை. அவங்களோட அலங்காரங்கள், அவங்க என்ன மாதிரி உடை உடுத்தி இருந்தாங்க, என்ன மாதிரி ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க முதற்கொண்டு அழகா வடிவமைச்சிருக்காங்க. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. அழகா கொண்ட, அதுக்கப்புறம் காதல் அணிகிற அணிகலன்கள், நெக்லஸ்ஸு, இங்கே பாருங்க, வளையல்கள், ஒட்டியானோ, ஐயோ சான்ஸே இல்லை. இது வந்து மென் எப்படி வந்து மேலே உருமாலை கட்டி இருந்தாங்க, அவங்களோட ஜுவல்ஸு. அப்போவுமே வந்து மென் கூட நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருந்துருக்காங்க பாருங்க, லேடிஸ் மாதிரியே. அவங்க எப்படி உடை உடுத்திருப்பாங்க, வேஷ்டியெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க முதற்கொண்டு டிசைன் பண்ணியிருக்காங்க தத்ரூபமா. வாவ். இது விநாயகர் கோவிலுங்க. ஸோ உள்ள தூண் வேலைப்பாடுகள் தாண்டி நம்ம உள்ளே வந்தோம்னா இது வந்து வெளிப்பிரகாரத்தை சுற்றுற இடம். இங்கேயும் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக விளக்கு ஏந்திட்டு நிற்கிற மாதிரியான சிலைகள் வடிவமைச்சிருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் விட்டாலும் அவ்வளோதான். இங்கே பாருங்க, சைடில் கொண்ட போட்ட மாதிரியான ஒரு சிலைங்க. வாவ், அற்புதங்க. ஐயோ, இது விளக்கேந்திட்டு நிற்கிற மாதிரி அப்படியே நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குங்க. வாவ், வேற லெவல்ல. இது வந்து மெயின் பிரகாரத்துல. இது நம்ம குமாரகோவில் பின்னாடி இருக்கிற கிராமங்க, வேலிமலை கிராமம். ஓ மை காட், அழகு அழகு. கன்னியாகுமரி மாவட்டத்துல நாம எந்த சைடு போனாலுமே வந்து அழகழகான பிளேசஸ்ங்க. இங்க வெளியவே இருக்கு இல்லையா இந்த மண்டபம், என்ட்ரன்ஸ் மண்டபம். அங்க காது குத்துறதுக்கான இடமும் இருக்கு, மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு. இங்க ஒரு குட்டி பாப்பாக்கு மொட்டை அடிச்சு காது குத்திட்டு இருக்காங்க. இப்பதான் மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அலறான் குழந்தை.
மெயின் என்ட்ரன்ஸ் இது. பரவாயில்லைங்க, சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட அபிப்பிராயம். மக்களே, நம்ம வேலிமலை குமாரசுவாமி கோவில் சூப்பரா பார்த்துட்டு தரிசனம் பண்ணியாச்சுங்க. எவ்வளவு அற்புதமா இருக்கு தெரியுமாங்க. வேலிமலை ஊரே வந்து செம்ம அழகா இருக்குங்க. கோவிலும் வந்து செம்ம அழகா இருக்கு. கன்னியாகுமரியில் இருக்கிற நிறைய கோவில்கள் வந்து நம்ம கேரளா தமிழ் ஆர்கிடெக்சர் கலந்துதான் இருக்கும். அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்களோட கலவையா இருக்கும். சேரர்களோட ஆர்கிடெக்சர் வந்து நம்ம கேரளால பாக்குற மாதிரியான பில்டிங்ஸு. ஸோ நம்ம குமார கோவில் வந்து ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கிடெக்சருங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் கோவில் பத்தி. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். லாஸ்ட் வீடியோல வந்து நாகர்கோவில்ல இருந்து எப்படி நாம குமார கோவில் வரணும் அப்படிங்கிற டிராவல் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட் வேலிமலை, அதுக்கப்புறம் குமாரகோவில் சுற்றி இருக்கிற டீட்டெயில்ஸ், பக்தர்களுக்கான ஃபெசிலிட்டிஸு, பூஜை டிக்கெட் ப்ரைஸஸ்ஸு இது எல்லாமே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வந்து வள்ளி சுனைன்னு ஒரு ஏரியா இருக்குங்க. பட் இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது. நம்ம கிட்ட பைக்கும் இல்லை, அதனால கொஞ்சம் போகிறது வந்து கஷ்டம்தான். பட் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்னொரு நாகர்கோவில் ட்ரிப்பில் பைக்கில் வந்துட்டு ஓன் வெஹிக்கிளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நிறைய இடத்துக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதனால கொஞ்சம் சுற்றி பார்க்கறது கஷ்டம். இன்னொரு ட்ரிப் நாம நாகர்கோவிலுக்கு போடணும். அது நாம பைக்கில் வந்துட்டு சுற்றலாம். அப்போ நாம் இந்த மாதிரி இன்டீரியர் பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சூப்பரா நம்ம வேலிமலை குமாரகோவில் குமாரசுவாமி டெம்பிளை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from வேலிமலை குமாரகோவில்ங்க. see you. எல்லா புகழும் இறைவனுக்கு.